ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ 4 சப்பாத்தியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பேனில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்த உடனே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளியையும் நல்லா வேக விடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சப்பாத்தியில் ஏற்கனவே உப்பு சேர்த்தனால வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா பொருட்கள்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 முட்டை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு ஒரு வாட்டி மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வேக விட வேணாம். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணது உடனே இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் முட்டை சப்பாத்தியோடு சேர்ந்து நல்லா வெந்து வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை நல்லா சப்பாத்தியோடு சேர்ந்து வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நான் 1 கப் தக்காளி குருமா எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் எந்த குருமா வச்சுருந்தானாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சுவையான கொத்து சப்பாத்தி தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.